காஞ்சிபுரம் அருகே அரசு பேருந்து ஆட்டோ மீது மோதிய விபத்தில் திருநங்கை உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்தனர். ஓரிக்கை மேம்பாலத்தில் காஞ்சிபுரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த ஆட்டோவின் மீது மோதியது. இதில் ஆட்டோ நொறுங்கி சேதமடைந்த நிலையில் அதில் பயணித்த திருநங்கையான மீனாம்பாள், ஆட்டோ டிரைவர் சம்பத் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் பெய்த மழையால் வீடுகள் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கம்பம் பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் பெய்த மழையால் ஆதிசக்தி விநாயகர் கோவில் தெருவில் அழகு முருகன், காமாட்சி, ராமகிருஷ்ணன் ஆகியோர்களின் வீடுகளில் பின்புறம் உள்ள காலி இடத்தில் கழிவுநீர் தேங்கியதால் சுவர்கள் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மழையின் போது அங்கிருந்த தென்னை மரத்தில் மின்னல் தாக்கியதால் தீப்பற்றி எரிந்தது. மேலும் வேப்பமூடு பகுதியில் மழைநீரால் உருவான சகதியில் சிக்கி அங்கு நிறுத்தப்பட்ட கார்களின் சக்கரம் புதைந்ததால் காரின் உரிமையாளர்கள் அவதியடைந்தனர். சிதம்பரம் அருகே உளுந்து மற்றும் பச்சை பயிர் செடிகளில் மஞ்சள் நோய் தாக்கியதால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். வடக்கு மாங்குடி, தெற்கு மாங்குடி மற்றும் அத்திப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள உளுந்து மற்றும் பச்சை பயிர் செடிகளில் மஞ்சள் நோய் தாக்கி செடிகளில் காப்புத்தன்மை இல்லாமல் உள்ளது. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் ஆய்வு செய்து ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குறியாகிட்டு இருக்குது. நெல்லில் தான் அப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா உளுந்துலேயும் இதே நிலைமை தான். எங்களுக்கு நேற்று மழையும் வந்திருக்கு. இன்னும் 2 நாள் மழையும் சொல்லியிருக்கிட்டு இருக்காங்க வானிலை அறிக்கையில். எங்களுக்கு ரொம்ப ஏதாச்சும் பார்த்து நீங்கள் தான் தாழ்வுபடி கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மாட்டு இறைச்சி கழிவு தொழிற்கூடத்தை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டுகுளம் கிராமத்தில் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் உள்ள மாட்டு இறைச்சி கழிவு தொழிற்சாலையில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலையை மூட நடவடிக்கை எடுக்க கோரி திருமங்கலம் உசிலம்பட்டி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் தனியார் நூற்பாலை நிறுவனத்தில் மழைநீர் புகுந்தது. திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் உள்ள தனியார் நூற்பாலை குடோனில் மழைநீர் புகுந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள், நூல்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தது. ஸ்டாலின் அரசு முறையான வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் பாதிப்புக்குள்ளாவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.